வணக்கம், வெல்கம் பேக் டு கிரியேட் வித் ரம்யா. இன்னைக்கு வீடியோவில் இந்த அழகான மார்பிள் டிசைன் இருக்கிற இந்த ஜுவல் பாக்ஸ் எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் செய்கிறதுக்கு MDF பேஸ் பாக்ஸ் எடுத்துக்கலாம். இந்த பாக்ஸை ஜெசோ ஆர் ஒயிட் அக்ரலிக்கால் பெயிண்ட் பண்ணலாம். ஒன்ஸ் இந்த பெயிண்ட் நல்லா ட்ரை ஆன பிறகு எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். நான் ஆர்ட் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணுறேன். இதோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி 3:1 ரேஷியோவில் ரெசின் அண்ட் ஹார்ட்னர் மிக்ஸ் பண்ணலாம். 10 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணலாம். இதில் ஓரளவுக்கு பபிள்ஸ் எல்லாம் ரெடியூஸ் ஆகிருக்கும். ஸ்டில் பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி பிரேக் பண்ணலாம். உங்கள்கிட்ட இந்த பியூட்டின் டார்ச் இல்லைன்னா ஹாட் வாட்டரில் இந்த மிக்சிங் கப்பை வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். மோஸ்ட்லி எல்லா பபிள்ஸும் ஓரத்தில் கலெக்ட் ஆகிடும். அது ஸ்டிக்கால் ரிமூவ் பண்ணிடலாம். பார்த்தீங்கன்னா இந்த ரெசின் நல்லா கிளியராக இருக்குது. இப்போ இதை 4 கப்பில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு கலரை ஆட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு இந்த எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி மார்பிள் டிசைன் பண்ணலாம். இந்த கிளியர் ரெசினில் ஒயிட் பிக்மெண்ட்டை ஆட் பண்ணலாம். இந்த எபாக்சி பிக்மெண்ட் இல்லைன்னா ஒயிட் அக்ரிலிக் கூட யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி கலர் கெட் பண்ணுங்கள். இதே மாதிரி கிரே கலரை கிளியர் ரெசினில் மிக்ஸ் பண்ணலாம். அப்புறம் இன்னொரு கப்பில் மெரூன் கலர், ஃபைனலாக கோல்டு கலர் மிக்ஸ் பண்ணலாம். அதுக்கு கோல்டு ரெசின் பிக்மெண்ட் யூஸ் பண்ணலாம். ஸோ மார்பிள் டிசைன் பண்ணுறதுக்கு எல்லா கலரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ போர் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி இந்த கிரிப் டேப்பை 4 சைட்ஸ்லையும் ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசின் போர் பண்ணலாம். அப்போ தான் லீக் ஆகாது. ஜுவல் பாக்ஸ் டாப் பார்ட்டில் இப்போ 4 சைட்ஸ்லையும் கிரிப் டேப் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ ஒயிட் ரெசின் போர் பண்ணலாம். போர் பண்ணிவிட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு மெரூன் கலர், கிரே கலர் ரெசினை போர் பண்ணலாம். அப்புறம் இந்த கலர்ஸ்லாம் இப்போ மெர்ஜ் பண்ணுறதுக்கு உங்கள்கிட்ட ஹீட் கன் இருந்ததுன்னா யூஸ் பண்ணி ப்ளோ பண்ணுங்கள். இன்கேஸ் உங்கள்கிட்ட இல்லைன்னா இந்தமாரி ஸ்ட்ரா யூஸ் பண்ணி கூட நல்லா ப்ளோ பண்ணிங்கன்னா இந்த கலர்ஸ்லாம் மெர்ஜ் ஆகிடும். ஒரு மாதிரி ஃபைனலாக கிரே கலர் மார்பிள் எஃபெக்டில் எடுத்து வரலாம். ஃபைனலாக கோல்டன் கலர் ரெசின் போர் பண்ணி டிசைன் பண்ணலாம். இன்கேஸ் சர்ஃபேஸில் பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸை பிரேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்குது. 5 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். அதுக்கப்புறம் கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் நல்லா கிளியராக இருக்குது. இப்போ இது மேலே டஸ்ட்டு படியாதபடி கவர் பண்ணிவிட்டு 24 ஹவர்ஸ் கழித்து க்யூர் ஆன பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நல்லா க்யூர் ஆகிடுச்சு. இப்போ சைடில் ஸ்டிக் பண்ணியிருக்க கிரிப் டேப்பை ரிமூவ் பண்ணிவிட்டு சாண்ட் பேப்பரால் அன்இவனாக இருக்கிற எட்ஜஸை ஸ்மூத் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ரிமைனிங் 3 சைட்ஸ்லையும் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி மார்பிள் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரலாம். இந்த ஜுவல் பாக்ஸ் சைடில் பண்ணுறப்ப ஃபுல் சைட்லேயும் கிரிப் டேப் ஸ்டிக் பண்ணிவிட்டு சென்டர்லேயும் மறக்காமல் கிரிப் டேப் ஸ்டிக் பண்ணுங்கள். அப்போ தான் ரெசின் போர் பண்ணுறப்ப பாக்ஸ் இன்சைடில் போகாமல் ப்ரிவெண்ட் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ரெசின் போர் பண்ணுறதுக்கு முன்னாடி பாக்ஸ் ஈக்குவலாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு போர் பண்ணணும். அதுக்கு ஸ்பிரிட் லெவல் இல்லாட்டி மொபைல் ஆப் யூஸ் பண்ணி செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரெசின் போர் பண்ணலாம். இப்போ முன்னாடி பண்ண மாதிரி ரெசினில் கலர் மிக்ஸ் பண்ணலாம். 3 சைட்ஸில் ஒயிட் மார்பிள் எஃபெக்டில் எடுத்துகிட்டு வரலாம். ஸோ ஒயிட் கலர் கொஞ்சம் நிறையா மிக்ஸ் பண்ணிவிட்டு ரிமைனிங் 3 கலர்ஸ் கிரே, கோல்ட், மெரூன் கலர் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இன்கேஸ் சர்ஃபேஸ்ல பபிள்ஸ் இருந்ததுன்னா பியூட்டின் டார்ச் யூஸ் பண்ணி இந்த பபிள்ஸை பிரேக் பண்ணலாம். பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் நல்லா கிளியரா இருக்கு. 5 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். அதுக்கப்புறம் வந்து கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். அப்புறம் இது மேல டஸ்ட் படியாதபடி கவர் பண்ணிக்கலாம். 24 ஹவர்ஸ் க்யூர் ஆகட்டும். முன்னாடியே ரெசின் போர் பண்ண சைடில் நல்லா ரெசின் க்யூர் ஆன பிறகு சாண்ட் பேப்பரால் எட்ஜஸை நல்லா ஸ்மூத் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து ஜுவல் பாக்ஸோட இன்னொரு சைடில் மார்பிள் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ இந்த சைடில் கிரிப் டேப்பை ஸ்டிக் பண்ணிவிட்டு ரெசினில் கலர் மிக்ஸ் பண்ணலாம். இப்போ சைடில் பேஸ் கலராக ஒயிட் கலர் ரெசின் போர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கிரே கலர் ரெசினில் லைன் மாதிரி போட்டுட்டு ப்ளோ பண்ணலாம். அப்புறம் இது மேலே கோல்டு கலர் ரெசின் லைட்டாக போர் பண்ணிவிட்டு ப்ளோ பண்ணலாம். ஃபைனலாக மெரூன் கலர் ரெசின் போர் பண்ணிவிட்டு ப்ளோ பண்ணிக்கலாம். இப்படி இந்த கிரே கோல்டு மெரூன் கலர் யூஸ் பண்ணி ஒவ்வொரு லேயராக ப்ளோ பண்ணுறதால இது பார்க்க ரியலிஸ்டிக்காக மார்பிள் மாதிரி இருக்கும். அப்புறம் இது மேலே டஸ்ட் படியாதபடி கவர் பண்ணிவிட்டு 5 ஹவர்ஸ் கழிச்சு கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். டுவெண்ட்டி 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம் இந்த சைட் க்யூர் ஆன பிறகு கிரிப் டேப்பை ரிமூவ் பண்ணி சாண்ட் பேப்பரால் எட்ஜஸை ஸ்மூத் பண்ணிவிட்டு ஃபைனலாக இன்னொரு சைட்லையும் மார்பிள் எஃபெக்ட் சேம் மெத்தட் ஃபாலோ பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இந்த சைடும் மார்பிள் எஃபெக்ட் எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது மேலே டஸ்ட்டு படியாதபடி கவர் பண்ணிவிட்டு 5 ஹவர்ஸ் கழிச்சு கிளியர் ரெசின் போர் பண்ணலாம். அப்புறம் இந்த சைடும் 24 ஹவர்ஸ் நல்லா க்யூர் ஆகட்டும். இந்த சைடும் நல்லா க்யூர் ஆகிடுச்சு. அப்புறம் அன்இவனாக இருக்கிற எட்ஜஸை சாண்ட் பேப்பரால் ஸ்மூத் பண்ணிவிட்டு அப்புறம் ஜுவல் பாக்ஸ் இன்சைட் பார்ட்டில் ஃபோம் ஷீட்டை ஸ்டிக் பண்ணலாம். பாக்ஸ் ஃபுல்லும் ஃபோம் ஷீட் ஸ்டிக் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே கிளாத் ஸ்டிக் பண்ணலாம். என்கிட்ட இருந்த ஓல்டு அன்யூஸ்டு க்ரே கலர் கிளாத் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது வந்து மார்பிள் பாக்ஸ்க்கு பர்ஃபெக்ட் மேட்சாக இருந்தது. ஸோ இந்த கிளாத்தை இப்போ ஸ்டிக் பண்ணலாம். ஜுவல் பாக்ஸ் பாட்டம் பார்ட் அண்ட் பேக் சைடில் ஒயிட் அக்ரலிக்கால் பெயிண்ட் பண்ணிவிட்டு வார்னிஷ் அப்ளை பண்ணி செக்யூர் பண்ணிடலாம். அவ்வளோதான், மார்பிள் எஃபெக்டில் எபாக்சி ரெசின் யூஸ் பண்ணி டிசைன் பண்ணியாச்சு. இந்த மார்பிள் எஃபெக்ட் ஜுவல் பாக்ஸ் எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். நீங்கள் ரீக்ரியேட் பண்ணிங்கன்னா என்னோட இன்ஸ்டா அக்கௌண்ட்க்கு டேக் பண்ணுங்கள். அப்புறம் கிரியேட் வித் ரம்யா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.